மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகுகேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் சேர என்ன பண்ணணும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக ஒழியுமா அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்களாக, பெயர் போனவர்களாக இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். எப்போவுமே எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பவர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பக்க பலமாக இருக்க போகின்றார். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டமும் சனி வக்கர பெயர்ச்சி முடியக்கூடிய காலகட்டமும் ஒன்றாக சேர்ந்து வருகின்றது. அதாவது நவம்பர் மாதத்தில் சனி வக்கர பெயர்ச்சி முடிகின்றது, நவம்பர் மாத பாதியில். அதன் பிறகு சனி பெயர்ச்சி ஆரம்பமாகும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பல நல்லது நடக்கப் போகின்றது. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஆதாயம் உண்டாக போகின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் பேச்சு திறமை அதிகரிக்கப் போகின்றது. இருந்தாலும் மற்றவர்களுடன் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக போகின்றது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்கவே இருக்காதுன்னே சொல்லலாம். இதற்கு முந்தைய காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை, உடல் உபாதைகள், நீண்ட நாள் நோய் தொல்லைகள் அப்படின்ட்டு இருந்திருந்தால் இந்த காலகட்டங்களில் அது அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் உண்டாக போகின்றது. குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. தொடர்ந்து நீர் ஆகாரங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடலுக்கு ஏற்றார் போல எடுத்துக்கொள்வதும் அவசியம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். தொழில் மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை பெறப்போகின்றது. வியாபாரத்தில் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகப் போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓட போகிறாங்க. நீங்கள் தான் ராஜா, நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற அளவுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. இருந்தாலும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போங்க, இல்லைனா பிரச்சனை தான் உங்களுக்கு. வியாபாரம் தொடர்பாக முக்கிய முடிவுகளை இந்த காலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதாவது சில காலங்கள் சில மனிதர்களுக்கு நன்மை கொடுக்கும் கிரகங்கள். அந்த வகையில் மிக பெரும் வகையில் நன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் கிரகங்களினால் இருக்கின்றது. அதாவது கிரகங்களினால் நிறைய சுப பலன்கள் நடக்கப் போகின்றது. என்னைக்கோ நீங்கள் செய்த செயலுக்கு உங்களுக்கு தற்போது பாராட்டு கிடைக்கப் போகின்றது. மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும், குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றது. மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெற போகிறீங்க. அடே, இவனால் எப்பட்றா அப்பெல்லாம் முடியுது அப்படின்ற மாதிரி உங்களை கண்டு பொறாமைப்பட போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்பட போகின்றது. குரு பகவான் பக்க பலமாக இருந்து வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகின்றார். உங்களுக்கு இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பாகவே இருக்கின்றது. அனைத்து வகையிலையும் கிரகங்களின் சேர்க்கையும் அமோகமாக இருப்பதால் சனி பகவான் குரு பகவானின் பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது விழுவதால்
எந்த ஒரு வேலையை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொட்டது அனைத்தும் பொன்னாக மாற வாய்ப்புகள் இருக்கின்றது. மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் போல அனைத்தும் நடக்கப் போகின்றது. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கப் போகின்றது. சக மாணவர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கூடா பழக்கம் தொற்றிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. திருமண வாழ்க்கை சிறப்பாக செல்லப் போகின்றது. ஒரு மனிதருக்கு திருமணம் அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், எப்படி அமையும் அப்படின்றது அதைவிட முக்கியமானதாக இருக்கின்றது. கிரகங்களின் நிலையை பொறுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கப் போகின்றது. சின்ன சின்ன வீண் பிரச்சனைகள், வீண் சண்டைகள் வந்தாலும் ராகு கேது பகவானால் அனைத்தும் சுமூகமாக முடியும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, வரன் தேடி அலைந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி உங்களுடைய காதை வந்தடைய போகின்றது. இவ்வளவு நாள் வரன் தேடி சலித்து போனவர்களுக்கெல்லாம் நல்ல வரன் தானாக வந்து அமையும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ந்து குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த அக்டோபர், அதாவது செப்டம்பர் 30க்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது. நன்மை உண்டாகப் போகின்றது. கணவன் மனைவி இடையே குதூகலம் அதிகரிக்கப் போகின்றது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்க பலமாக இருக்க போகிறாங்க. பிள்ளைகளின் திறமையை கண்டு மகிழ்ந்து போக போகிறீங்க. அடே அப்பா, என் பிள்ளைக்கு இவ்வளோ திறமையா அப்படின்ற மாதிரி நீங்களே வியந்து போவீங்க. அந்த அளவுக்கு திறமையோடு செயல்பட போகிறாங்க உங்களுடைய பிள்ளைகள். மனதில் மிக பெரும் அளவில் தன்னம்பிக்கை உண்டாக போகின்றது. எல்லா கஷ்டங்களும் நீங்க போகின்றது. எடுத்த காரியமெல்லாம் சாதகமாக முடிந்தா அதைவிட மகிழ்ச்சி ஏதும் உண்டா? அந்த அளவிற்கு உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாக போகின்றது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிரபலங்களின் நட்பு மற்றும் விஐபிகளின் அறிமுகத்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க. எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பண உதவிகள் சிறப்பாக இருக்க போகின்றது. கடன் தொல்லை நீங்களையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். யாருக்காகவும் தங்களுடைய சுய மரியாதையையோ தன்னம்பிக்கையையோ சுய கௌரவத்தையோ விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள் தான் நீங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகின்றது. குரு பகவான், சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்க பலமாக உறுதுணையாக நின்று ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்க போகின்றார்கள். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த காலகட்டத்தில் இறங்கிடாதீங்க. அது உங்களுக்கு மிக பெரும் தோல்வியில் முடியும். சிலர் உங்கள் கூடவே இருந்து காரியத்தை மட்டுமே சாதிக்க நினைப்பாங்க. நம்ம கூட இருக்கவன் நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவானா, நாம் இக்கட்டான நேரத்தில் இருக்கும்போது நமக்கு ஏதாவது செய்வானா அப்படின்ட்டு காத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களில் துலாம் ராசியில் பிறந்த உங்களில் பலருக்கும் ஏமாற்றமே மிஞ்சும். நீங்கள் ஓடி ஓடி உதவி செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் வரமாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் மனம் நொந்து போவீங்க. ஒரு முடிவு எடுப்பீங்க. தன்னுடைய முன்னேற்றம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. எது நல்லது எது கெட்டதுன்னு உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்கள் திறமை என்ன அப்படின்றது உங்களுடைய அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள் உணர்ந்து கொள்வாங்க. விட்டால் இவன் நம்ம வேலைக்கே வந்துடுவான் பார்க்குறான், நம்மையே தூக்கி சாப்பிட்ருவான் போல அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு வேலையில் உங்களுடைய திறமை வெளிப்பட போகின்றது. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லைன்னா உங்களை பற்றி மேல் அதிகாரிகளிடம் போட்டு கொடுப்பாங்க. அவதூறு பேசுவாங்க. வீண் வதந்திகளை பரப்புவாங்க. வீண் பழிகளை சுமத்துவாங்க. ரொம்ப வேலையில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் சிறப்பாகவே இருக்க போகின்றது. குறிப்பாக
யமனாக வரப்போகும் 3 பேர், 3 பெண்கள். அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பெண்கள் கிட்ட பேசும்போது எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேச வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாகவே இருந்தாலும் சரி. மிக முக்கியமாக பெண்களிடம் பேசும்போது வீண் வார்த்தைகளை வெளியிடுவது, வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது, அடுத்தவர்களுடைய வீட்டு பிரச்சனைகளில் தேவையில்லாமல் போய் மூக்கை நுழைப்பது, இது மாதிரியான விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும் ஆபத்து அதிக அளவில் இருக்கின்றது. ஆகையால் இந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக அடுத்தவருடைய வீட்டு விஷயங்களில் சண்டை நடக்குது, ஏதோ பிரச்சனை அப்படின்னா நீங்களாக போய் அதை தீர்க்க போகிறீங்க. உங்களுடைய நல்ல மனசு ஐயோ ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு போவீங்க. ஆனால் நீ யார் எங்கள் வீட்டு பிரச்சனையில் வந்து தலையிடுவது அப்படின்ற மாதிரி உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. உங்களுக்கு மிக பெரும் அவமானம் அந்த நேரத்தில் நிச்சயம் ஏற்படும். ஆகையால் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மது, மாது, சூது இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுன்னே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு சொல்லும்போது மனதில் தன்னம்பிக்கை உண்டாகவோ, எல்லா கஷ்டங்கள் நீங்கவோ, எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியவும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்தில் கடைசி சனிக்கிழமையில், ஒவ்வொரு மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு முடிவு கிடைக்கும். அதே போல் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளின் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7, அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள், அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.